சேரன் சந்தாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் முழுக்க வந்து இந்த எபிசோட் தான் வந்து போக போகுது. சேரண்ணா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு நிலா இருந்துட்டு, "என்னண்ணா ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லை நிலா, நீ சாப்பிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைண்ணே, நான் இப்போ தான் வந்தேன், வந்து பார்த்தேன் உங்களை காணோம், சரி யாரும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அப்படியாப்பா?" அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க சேரண்ணே யோசனையிலேன்னு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, "அண்ணே அந்த இன்ஜினியர் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசி சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எப்பயுமே ஒரு 50% பணத்தை வாங்கிட்டு தான் வந்து அந்த ப்ராஜெக்டே செஞ்சு கொடுப்போம். இப்போ எவ்வளோ நாள் ஆயிருச்சு, மாற்றி மாற்றி ஏதாவது கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் என்னன்னு கேளுங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நிலா இருந்துட்டு. ஆனாலும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம சேரனை வந்துட்டு அமைதியாகவே அப்படியே மனசில் ஒரு குழப்பத்தோடையே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, "அண்ணே அண்ணே என்ன ஆச்சுண்ணே, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து நீங்கள் ஆளே சரியில்லையே, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி என்னப்பா சொன்ன, இப்போ என்னமோ பேசிட்டு இருந்தியே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவுமே சேரண்ணா அவங்க அந்த பெஞ்ச் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "அண்ணே எதுக்குண்ணே அழுகுறீங்க? அண்ணே என்னாச்சுண்ணே, எதுக்குண்ணே அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து சேரனோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கேட்குறாங்க. அப்போ, "இல்லைம்மா இல்லை நிலா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. சந்தா எனக்கு ஃபோன் போட்டுச்சுப்பா காலையில். அப்போ எனக்கு கல்யாணம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி வீட்டில் கல்யாண பேச்சா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது" அப்படின்னு அழுதுகிட்டே ஃபோன் போட்டுச்சுப்பா. சரின்ட்டு நான் அனீஸ்கிட்ட கேட்டுக்கிறேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அனீஸ்க்கு ஃபோன் போட்டா, அனீஸ் "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் எதுவும் பேசலை, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் பையா, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டாரு. இருந்தாலும் என் மனசு ஏதோ ஒரு உறுத்திட்டே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே" அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சமாதானப்படுத்துறாங்க. "இல்ல, சந்தா என்னடான்னா கல்யாணம் வைக்க போறாங்கன்னு சொல்றா. ஆனா அனீஸு அதெல்லாம் இல்லன்னு சொல்லி சொல்றியான். அதனால தான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. இப்ப யார் சொல்றத நம்ப? இப்ப நான் என்ன முடிவு எடுக்கன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப கவலையா வேற இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. சந்தாவையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. நீங்க தைரியமா இருந்தா தானே அங்க சந்தா தைரியமா இருப்பாங்க. அப்படிலாம் கல்யாணம்லாம் எதுவும் வச்சிட மாட்டாங்கண்ணே. கல்யாணம் என்ன சாதாரண காரியமா? அதெல்லாம் இப்போக்குள்ள வைக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சமாதானப்படுத்துறாங்க. "நானும் அத தான்ப்பா சந்தா கிட்ட சொல்லியிருக்கிறேன். கல்யாணம்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியே கல்யாணம் ஏதாவது வச்சாங்க, வைக்க போறாங்க அப்படின்னு உனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சுன்னா சொல்லு. நான் வந்து உன்னைய கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்னண்ணே, தைரியமா இருங்க. நீங்க ஏன் கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இருங்கண்ணே, நான் உங்களுக்கு போய் டீ போட்டு கொண்டு வரேன்னு" சொல்லிட்டு டீ போட்டு கொண்டு வரலான்ட்டு போறாங்க. அப்போ நம்ம பாண்டியும் பல்லவனும் வராங்க. வந்ததுமே பல்லவன் வந்துட்டு வேகமா டிவிய போடுறதுக்கு ஆன் பண்றதுக்கு பார்க்குறாங்க. அப்ப "என்னண்ணே, அப்பயே வந்துட்டியா? நான் கிளாஸ் முடிச்சுட்டு நேரா வந்து டிவி போடணும்னு பார்த்துட்டே இருந்தேனே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பல்லவன் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம சேரண்ண எந்த ரியாக்ஷனும் குடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு பாண்டி இருந்துட்டு, "என்னாச்சுண்ணே? நான் பல்லவன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கிற, என்னாச்சுண்ணே உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்துல சோழனும் வந்துடுறாரு. சோழன் வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "எல்லாருமே வந்துட்டீங்களா? சரி இருங்க, அப்ப எல்லாருக்குமே டீ போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறாங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "என்ன நிலா, நீ எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் அப்பயே வந்துட்டேன்" அ அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே டீ போட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்து குடுக்குறாங்க. எல்லாருமே எடுத்ததுக்கப்புறம், "எதுக்கு சேரன் அமைதியாவே இருக்குது? அண்ணன் எப்பயுமே இப்படி இருக்காதே! வாடா, என்ன பண்ண இன்னைக்கு?" அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்களே! இன்னைக்கு அண்ணன் ஏன் உம்முன்னே இருக்கு? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அதானே! அண்ணே ஏண்ணே இப்படி இருக்க? என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்து டிவிய சத்தமா வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களா, "டேய் கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. உடனே "சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சவுண்ட கம்மி பண்ணிட்டு, ஆஃப் பண்ணிட்டு "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல, சந்தா கால் பண்ணாங்களாம். ஏதோ வீட்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் அண்ணனுக்கு அழுதுகிட்டே கால் பண்ணி சொன்னாங்க. ஏதோ கல்யாணம் கல்யாணம்னு பேசிக்கிறாங்க. கல்யாணம் வச்சுருவாங்களோன்னு பயமா இருக்கு" அப்படின்னு சந்தா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, பல்லவன் வந்துட்டு,
அட போனே நீயி! நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? நம்ம ஊர்ல இருக்கும்போதே அழகா நம்ம சந்தாவ கூட்டிட்டு வந்துரலான்னு நான் சொன்னேல்லண்ணே! அன்னைக்கே அவங்க அப்பா எவ்வளோ கோவப்பட்டு இழுத்துட்டு போனாரு. நான் அன்னைக்கே சொன்னேல்ல! நீ தானே கேட்க மாட்டேன்ட்ட. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்றாங்க. அத தான்டா சந்தாவும் சொன்னா. அன்னைக்கு நம்மள ராமேஸ்வரத்துல பார்த்ததுலருந்து, அவங்க அப்பா உடனே சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம். அனீஸ் கிட்ட கேட்டா, அப்படிலாம் எதுவுமே இல்லன்னு சொல்றான். எனக்கு ஏதோ அதான் கஷ்டமாவே இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பலாம் நீ இத பத்தி கவலைப்படாதண்ணே! நம்ம பார்த்துக்குருவோம். இதுக்கு தான் நான் சொன்னது. இப்போ பீகார் வரைக்கும் போய் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம ஊருக்கு தானே வந்திருக்காங்க. அப்படியே இங்கேருந்தே நம்ம கூட்டிட்டு வந்துடலான்னு இதுக்கு தான் நான் சொன்னேன். நீ அத பத்தி கேட்கவே மாட்டேன்ட்ட. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன நடக்கணுமோ அத பார்ப்போம். ஏனே திரும்ப போய் அவங்க வீட்ல போய் பேசுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. சேரன் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம். பார்ப்போம். என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. "சந்தா எதுக்கு சந்தா அழுகுற? சந்தா எதுக்கு அழுகுற? என்னாச்சு சந்தா? எதுக்கு அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண கேட்குறாங்க. அப்போ சந்தா இருந்துட்டு, "எனக்கு 2 நாள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் 2 நாளையில கல்யாணம். நான் எப்படி கல்யாணத்த எப்படி நிறுத்துவீங்க? உங்களால எப்படி வர முடியும்? அவ்வளோதான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சந்தா, சந்தா" அப்படின்னு கூப்பிடுற சவுண்டு கேட்குது. யாரோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு வேகமா கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே அனீஸ் வராரு. வந்துட்டு சந்தா கிட்ட, "என்ன சேரன் கிட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் நீ இப்படி மாறிட்ட? சேரன் பையா கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் இப்படி மாறிட்ட? மாமா ஏதாவது உன்னைய சொன்னாரா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? நான் வந்து மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும். ஆனா, என்னோட லவ்வ நீ மறந்துட்டேல்ல? நான் சேரன தானே லவ் பண்றேன். அவர தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? சேரன் உன் ஃப்ரெண்டு தானே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொன்னேல்ல, சேரன் உன் ஃப்ரெண்டு தான்னு நீ சொன்னேல்ல, சேரன் பாயோட உயிர காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் இப்படி இந்த விஷயத்தையே சொல்லாம இருக்கிறேன். எப்படி அங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்துல, தாலி கட்டுற நேரத்துல, மாமா எப்படி வந்து உன்னைய கூட்டிட்டு வந்தாருன்னு உனக்கு தெரியும்ல? இப்ப இங்க யாராவது வந்து உன்னைய கூட்டிட்டு போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அனீஸ் வந்து சொல்றாங்க. அதுக்காக நீ சொல்லாம இருப்பியா? எப்படினாலும் வந்து என்னைய கூட்டிட்டு வந்துருவாரு. கூப்பிடுறதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி எதுவும் செஞ்சிட வேண்டாம். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இங்க கல்யாணம் முடிஞ்சிரும். நீ பேசாம மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு போ. அங்க சேரன் பையன் ரொம்ப நல்லவரு. பாவம் இங்க மாமாவால சேரன் பையாவுக்கு தான் அங்க பிரச்சனையாகும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். சொல்லு, நீ லவ் பண்றேல்ல, நீ லவ் பண்ற சேரன் பையன் நல்லா சந்தோஷமா இருக்கணும்ல, உயிரோட இருக்கணும்ல, அதுதானே முக்கியம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத விட உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அதனால சொல்றத கேட்டுட்டு பேசாம இரு. 2 நாள்ல கல்யாணம் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிரும். அதுக்கப்புறம் சேரன் பையாவும் மாறிருவாரு. நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாத. இனிமே இத பத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, "என்ன இப்படி நடந்து போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா அப்படியே மறுபடியும் கட்டில்ல உட்காந்துட்டு, சரி அந்த பெஞ்ச்ல உட்காந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. "என்னண்ணே இது? அன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஆளு ப்ராமிஸ்லாம் இப்ப சத்தியம் பண்ணி குடுத்தார்லண்ணே! நான் எப்படியாவது இப்போ நம்ம சந்தாவ பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆள் என்ன இப்படி பண்ணிட்டாரு. அப்ப நமக்கு பண்ணி குடுத்த சத்தியம்லாம் சும்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் வந்துட்டு, "ஆமாண்ணே, அன்னைக்கு அந்த ஆள் அப்படிதானே சொன்னாரு. சந்தாக்காவோட அப்பா அப்படிதான் சொன்னாரு. அன்னைக்கு உங்கள எல்லாத்தையும் நான் வெளியில விரட்டணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். எந்த காலத்துலயும் சந்தாவ சேரனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். எங்க கல்ச்சர் வேற, உங்க கல்ச்சர் வேற. 2க்கும் செட் ஆகாது. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டாருண்ணே. அதனால தான் அவங்க போனதுமேன்னு கல்யாணம் வச்சிருக்காங்க போல. ஏற்கனவே அவங்க ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதுக்காக தான் ராமேஸ்வரத்துக்கே பரிகாரத்துக்கு வந்திருக்காங்கண்ணே." அப்படின்னு சொல்றாங்க. ச்சே! பேசாம இங்க இருக்கும்போதே நம்ம எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? அங்க போய் அவங்க வீட்ல அவங்க இடத்துல போய் நம்ம கூட்டிட்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஆமால்ல, இங்கேயே நம்ம ஊர்லயே இத்தன பேருக்கு மத்தியில தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணத்த நிறுத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. இப்ப அங்கருந்து எப்படி நம்மளால கூட்டிட்டு வர முடியும்? அதுவும் அவங்க ஊருக்குள்ள போய் எப்படி கூட்டிட்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "ஆமாடா விட்டுருங்க அவ்வளதான். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டேன்னு ரூம்குள்ள எந்திரிச்சு போயிர்றாரு. அப்ப நம்ம சோழன் இருந்துகிட்டு, "சேரன் இப்படி அழுகுறத பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. நம்ம பீகார் போறோம்.
சந்தாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறோம். அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சந்தாவை கூட்டிட்டு போனாங்களோ, அதே மாதிரியே நம்ம கல்யாணத்த நிறுத்தி, சந்தாவ கூட்டிட்டு வந்து நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நம்ம அண்ணனுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சோழன் நம்ம போயிரலாமா பீகாருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்ல போனோம் அப்படின்னா, அங்க 1 மணி நேரத்துல போயிரலாம். அதுக்கப்புறம் அங்க நம்ம ஏதாவது கார் புக் பண்ணி போயிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு தான் இடம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதே மாதிரியேன்னு நம்ம சேர அண்ணங்கிட்டயே இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நம்ம எப்படியாவது அங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிரலானே. நம்ம அன்னைக்கு போனது மாதிரி ஃப்ளைட்ல போயிரலாம். நம்ம இன்னைக்கே நான் வந்து புக் பண்ணிடுறேன். நம்ம போயிரலாம். கார்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போனா தான் 1 வாரத்துக்கு மேல ஆயிரும். இப்ப நம்ம ஃப்ளைட்ல போயிரலாம் அன்னைக்கு போனது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளைட்ல போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்போ சேரன் இருந்துட்டு இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இருண்ணே. சந்தாவ அப்ப நீ மறந்துடுறியா? என்ன நடந்தாலும் பரவால்ல. எங்க உயிரே போனாலும் பரவால்ல. சந்தாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும், பாண்டியும் சொல்றாங்க. இத்தன பேர் இருந்துட்டு நாங்க இப்படி விட்டுருவோமாண்ணே உன்னைய? அதெல்லாம் விட மாட்டோண்ணே. நாங்க எப்படினாலும் என்ன பாடுபட்டனாலும் உனக்கு வந்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவோண்ணே. எங்கள நம்புண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கருந்து ஒரு வாடகை கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "எனக்கு ரூட் தெரியும், ஞாபகம் இருக்கு. நான் அந்த வழியா போயிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா இருந்துட்டு, "எப்படி அன்னைக்கெல்லாம் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் டிரைவரோட பொழப்புன்னு. டிரைவருக்கு என்ன என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து ஒரு தடவ வந்துட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படினாலும் நாங்க நோட் பண்ணி வச்சுக்குருவோம். எங்களுக்கு பாதை ஈஸியா தெரிஞ்சிரும். அப்படிதான் நாங்க வந்து டிரைவருக்கு இதில சாதாரணமா பழகிரும். ஒரு தடவ வந்துட்டா போதும், மறுக்கா அந்த இடத்துக்கு நம்ம ஈஸியா வந்துரலாம். அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. ஏன்னா, "எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "ஐயய்யோ! இவன் என்னடா காரியம் கைக்கூடி வரும்போது இவன் கவுக்க பார்க்குறானேன்னு சொல்லிட்டு, எதுக்குடா பல்லவா பயந்துகிட்டு இருக்கிற?" அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. "இல்லண்ணே, நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ பெரிய கன்ன தூக்கி அந்த ஆளு காட்டுனாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்மள்ல யாரையாவது ஒரு ஆள சுட்டுருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி பொண்ண தூக்கிட்டு போனாங்க. இப்ப அவங்க ஊர்ல அவங்க ஆளுங்க தான் எல்லாருமேன்னு, நம்ம போயி சந்தாவ கூட்டிட்டு வந்துர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய்! என்ன நடந்தாலும் பரவால்லடா. நம்ம கூட்டிட்டு வரப்போறோம். அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறேன். நீ வா மொதல்ல. என்ன நடந்தாலும் அங்க நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீயி." அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து பல்லவன் கிட்ட சொல்ல, "சரிண்ணே, என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா வீடியோ எடுப்பேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே பிளான் வச்சிருக்க கல்யாணத்த நிறுத்துறதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் அந்த பிளான்லாம் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல சொல்றத மட்டும் கேளு சரியா? வீடியோ எடுத்துக்கிட்டே இரு. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்கு நம்ம கூட சேர்ந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "எத பத்தி இப்படி சொல்றான்?" அப்படின்ட்டு சோழன் சொன்னத நினைச்சு பல்லவன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நேரா சந்தாவோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. சந்தாவோட வீட்ட பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. "என்ன சந்தாவோட வீடு பூட்டி கிடக்கு? அப்ப கல்யாணம் எங்க வச்சு பண்றாங்கன்னு தெரியலையே!" அப்படின்ற மாதிரி பதர்றாங்க. "ஐயோ! இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறாங்க எல்லாரும். அப்பதான் அங்க போயிட்டுருக்கிற ஒரு லேடிங்க கிட்ட கேட்குறாங்க, "சந்தா எங்க இருக்காங்க? வீடு பூட்டி கிடக்கு. இவங்க எல்லாரும் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு இங்க இருக்கிற கோவில்ல சந்தாவுக்கும், அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்க. நாங்க அந்த கல்யாணத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயய்யோ! கல்யாணம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல தான் சொல்லிட்டு, வேகமா அங்க கார நிப்பாட்டியிருந்த இடத்துல இருந்து வேகமா ஓடியே வராங்க. நம்ம பாண்டி, பல்லவன், சோழன், சேரன், நிலா எல்லாருமே ஓடியே வராங்க. சேரன்னா கொஞ்சம் முன்னாடியே வேகமா ஓடியே வராரு. ஓடி வந்துட்டு இருக்கும்போது, இங்க நம்ம சந்தா வந்து பொண்ணு அல அலங்காரத்துல அப்படியே வந்து மாப்பிள பக்கத்துல உட்காருறாங்க. மாப்பிள தாலி கட்ட போற நேரத்துல கரெக்ட்டா நம்ம சேரண்ணா வந்துடுறாரு. "சந்தா" அப்படின்னு சொல்லி கத்துன உடனே, நம்ம அ சந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு சேரண்ணா வந்து கத்துறாரு. "சந்தா" அப்படின்னு கத்துன உடனே, சந்தா வந்துட்டு அவங்க மாமா தாலி மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு பாசி கொண்டு வராங்க. அத வந்து வேகமா தட்டி விட்டுர்றாங்க. தட்டி விட்டுட்டு அங்கருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிக்கவுமேனு அப்படியே வேகமா வந்து அங்கருந்து வேகமா ஓடியே வந்து சேரன கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, "எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து, எங்க ஊருக்கே வந்து எங்க பொண்ண நீ கூட்டிட்டு போகணும்னு நினைப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டம் கூடுறாங்க. அப்ப நம்ம சோழன், பாண்டி எல்லாருமேனு, "எங்கள தாண்டி தொடுங்க பார்க்கலாம். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்கள பிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏங்க லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க அப்படி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இன்னைக்கு நான் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வரல. அதனால வாய் வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன். டேய் அடிங்கடா இவிங்கள. நம்ம ஊர்லயே வந்து நம்ம வீட்டு பொண்ண தூக்கிட்டு போக விட்டுருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துகிட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதாவது அந்த ஐடியாவ வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. அதாவது லைவ்ல வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கிறாங்க. பண்ணுங்க, பண்ணுங்க. நீங்க பண்றது எல்லாத்தையும் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு தக்க பதிலடி குடுக்க தான் செய்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல எத்தன பேர் கூடி வர்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம சோழன் இருந்துட்டு, இங்க பாருங்க இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இவங்கள நாங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க எல்லாருமே பிரிக்கிறாங்க. லவ்வுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தேடி வரணும்னு சொல்லவும், அந்த இடத்துக்கு நெறைய பேர் அப்படியே அந்த லைவ பார்த்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.